எல்லாம் வல்ல தாந்தாமலை முருகப்பெருமானை வணங்கிக் கொண்டு உண்மையிலே இயற்கை அரண் மிகுந்த ஒரு அழகான மலை காடு கழனிகள் சார்ந்த ஒரு பிரதேசத்திலே தாந்தாமலை முருகப்பெருமான் ஆலயம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மேற்கு எல்லைப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த தாந்தாமலை பிரதேசம் இருக்கிறது. உண்மையிலே பழமையாக குன்றின் மேல் குமரன் என்று சொல்லுவார்கள். குன்றின் மேலே முருகப்பெருமானம் அதனுடைய அடியிலே விநாயகப் பெருமானம் இருந்து அருள் புரிவது வளமை. ஆனால் தாந்தாமலையிலே விசேடமாக குன்றின் மேலே மலை பிள்ளையாரும் குன்றினுடைய அடியிலே சிறு குன்றின் மீது முருகப்பெருமானம் அமர்ந்திருந்து அருள் பாலிக்கின்றார். உண்மையிலே எங்களுடைய மட்டக்களப்பை ஆண்ட ஆடக சௌந்தரி என்கின்ற அரசியினாலே தாந்தாமலை முருகப்பெருமானுக்கு திருப்பணிகள் நடைபெற்றதாக எங்களுடைய வரலாறுகள் கர்ண பரம்பரை கதை வரலாறுகள் கூறுகின்றது. ஒரு காலத்திலே முனிவர்களால் தாண்டவகிரி என்று அழைக்கப்பட்ட இந்த தாந்தாமலை பதியானது இன்றைய காலத்தில் அது மருவி தாந்தாமலை என்று அழைக்கப்படுகின்றது. உண்மையிலே மிகவும் இயற்கை எழில் இயற்கை அரண் சூழ்ந்த ஒரு சிறப்பான பகுதியாக இந்த தாந்தாமலை பகுதி அனைவரையும் கவரக்கூடிய வகையில் எல்லோரும் விரும்பி வந்து ஒரு நாள் தங்கியிருந்து தங்களுடைய பொழுதை பக்திபூர்வமாக முருகப்பெருமானுக்கு இணைந்து கழிக்கக்கூடிய முருகப்பெருமானத்தில் தன்னுடைய மனதை லயிக்க செய்து ஒரு பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இந்த தாந்தாமலை முருகப்பெருமானுடைய சந்நிதி அமைந்திருக்கிறது. சூழவும் குளங்கள், வயல் நெற்களணிகள், அதே போன்று காடு பிரதேசங்கள் என்று மலை பிரதேசங்கள் என்று சொல்லி சிறப்பான ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. அதேவேளை இன்றைய காலகட்டத்திலே முத்தையா முனிவருடைய ஒரு காலத்தில் வாழ்ந்த முத்தையா முனிவருடைய ஆச்சிரமமும் தாந்தாமலையை ஒட்டியதாக அமைந்திருக்கிறது. அது தவிரவும் தாந்தாமலை முருகப்பெருமானை சூழவும் 6 படை வீடுகளாக 6 ஸ்தலங்கள் அடியார்களுடைய வழிபாட்டுக்காக மலை உச்சிகளிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு பெரும் சிறப்பை கொண்ட ஒரு முருகனுடைய தனித்துவம் வாய்ந்த ஒரு தலமாக தாந்தாமலை முருகப்பெருமானுடைய சன்னிதானம் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நமது திருப்பரசன் சிறந்துகளாக திருவஞ்சலி பள்ளிகளில் சேர்ந்த நம்ம முருகப்பெருமானுடைய அனைத்து ஆட்சி கிடைத்தவர்கள் ஒரு படத்தை செலுத்தினார்கள். குடும்பங்களி பள்ளிகளில் சேர்ந்த அதிர்ஷ்ட அஜீசன் நண்பர்கள் மண்ணிலை வெட்டுகளிலிருந்து தனது அன்பு அப்பா கிருஷ்ணாதி திருநாடகனுடைய ஆத்மாவோடு சிறந்த சார்புகளை வெளிவரை என்று ஒரு படத்தை செலுத்தி மண்ணிலை வெட்டுகளிலே தனது அன்பு அப்பா கிருஷ்ண ஆசைக்குள்ளாறு என்ற ஆட்டம் சேர்ந்தவர்கள் சார்ந்த நிலைகளுக்காக பணம் செலுத்திய பிள்ளைகளால அதிர்ஷ்ட அதிகசலங்களுடைய வந்து நம் வாழ்வாக அமைவதற்கு இல்லாமல் தாண்டமணி திரு முருகப்பெருமானுடைய அனைத்து அச்சம் கிடைத்தவர்கள் என்று நாம் முன்கூறி ஆற்றுகிறோம். சேர்ந்து சேர்ந்து தகவல்கள் பிரான்சின் வசதிகளுடைய திருநாள் தரப்பு பயன்பட்டார்கள் என்றால் நான் வாழ்க்கைய வேண்டும். பிரான்சின் வசதிகளுக்கு திருநாவுக்கரசு குடும்பத்தார்கள் பல்லாண்டு எல்லாமல் அறிஞர் சில முருகப்பெருமானுடைய அனைத்து ராட்சங்களை தோழர்கள் என்று நாம் முன்கூறி ஆற்றுக் கொள்கிறோம். ஓம் திருச்சிற்றம்பலம். அருளே உருவான இறைவனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு அடியேன் தாந்தாமலை ஸ்ரீமுருகப்பெருமான் ஆலயத்தின் உற்சவகால பிரதம குரு. தாந்தாமலை ஸ்ரீமுருகப்பெருமான் ஆலயத்தினுடைய வருடாந்த மகா உற்சவம் கடந்த 9/7/2026 அன்று திருக்கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை 18வது நாள் உற்சவமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் உற்சவம் முதலைக்குடா கிராம மக்களுடைய உற்சவமாகவும் தொடர்ச்சியாக நாளைய தினம் 19வது நாள் உற்சவம் கண்ணன்குடா சார்ந்த கிராம மக்களுடைய உற்சவமாகவும்
தொடர்ச்சியாக 20ஆம் நாள் உற்சவம் கொக்கடிச்சோலை கிராம மக்களுடைய உற்சவமாகவும், 21ஆம் நாள் உற்சவம் முனைக்காடு கிராமத்தினுடைய மக்களின் உற்சவமாகவும் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆடி மாதத்து திருவோண நாளிலே வருகின்ற 30/7/2026 வியாழக்கிழமை அன்று காலை 6 மணிக்கு பெருமானுடைய தீர்த்தோற்சவம் பெருமானுடைய தீர்த்த குளத்திலே நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் மாலை வேளையில் பெருமானுடைய திருக்கொடி இறக்குகின்ற உற்சவமும், அதனைத் தொடர்ந்து வைரவர் பூஜையோடும் பெருமானுடைய வருடாந்த உற்சவம் இனிதே நிறைவு பெற இருக்கிறது. அந்த வகையில் திரளான மக்கள் பெருமானுடைய ஆலயத்திற்கு கால்நடையாக வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வழமையாகவே பாத யாத்திரை என்று சொன்னால் கதிர்காம முருகப் பெருமானை நோக்கிய அடியார்களுடைய படையெடுப்பு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே தாந்தாமலை முருகனுக்கு வேணென்று சொன்னால் என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன கதிர்காமம் என்று புகழ்ந்து கூறக்கூடிய வகையில் தாந்தாமலை முருகப்பெருமான் புகழ்பெற்றவராக விளங்குகின்றார். அந்த வகையிலே கதிர்காம முருகனை போன்று ஒரு நாளிலே கால்நடையாக தங்களுடைய இடத்திலிருந்து தாந்தாமலை முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய வகையிலே வசதி வாய்ப்புகள் இருப்பதனால் இப்பொழுது பாதைகள் எல்லாம் சீராக செப்பரப்பட்டு இருப்பதனாலும் அடியார்களுடைய வருகை அதிகமாக இருக்கிறது. கடந்த 3 நாட்களாக பெருமானை நோக்கிய அடியார்களுடைய பாத யாத்திரையாக வருகின்ற அடியார்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதேபோன்று மலைப்பிள்ளையாரை சென்று சேவித்து மலைப்பிள்ளையாருக்கு விசேடமாக அவல் பிரசாதம் நிவேதனம் செய்து தொடர்ச்சியாக கீழே இருக்கின்ற முருகப்பெருமானுக்கும் தங்களுடைய நேர்த்தி கடன்களை வேல் கொடுத்தல், முள்ளுக்காவடி எடுத்தல், அலகு ஊத்துதல் இப்படியான நேர்த்தி கடன்களை செலுத்துகின்ற அடியார்கள் மிகவும் திரளாக வந்து பக்திபூர்வமாக தங்களுடைய வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு மிகவும் விசேடமாக வேடர்களுடைய வழிபாட்டு முறையை ஒத்ததாக வருகின்ற 21ஆம் நாள் உற்சவம் வருகின்ற புதன்கிழமை 29ஆம் தேதி நடைபெறுகின்ற உற்சவத்திலே விசேடமாக இரவு உற்சவத்திலே வள்ளியம்மனுடைய திருக்கல்யாணமும் தொடர்ந்து தீமிதிக்கின்ற நிகழ்வும் ஆலயத்திலே விசேட நிகழ்வாக நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி காலை 4 மணியளவில் திருப்பொற்சுண்ணம் அடிக்கப்பட்டு சரியாக 6 மணிக்கு பெருமானுடைய தீர்த்தோற்சவம் நடைபெறும் என்பதனையும் அன்போடு அறிய தருகிறது. நன்றி. நகைச்சுவை தன்னுடைய அன்புன்னா கவிசம் என்பது நான் வாழ்வுக்காக எனக்கு ஒரு குழந்தை கருத்துக்கிறார்கள். சேர்ந்த நகைச்சுவையில் தன்னுடைய அன்புன்னா கவிசம் என்பது காரணமாக நான் வாழ்வுக்காக எனக்கு ஒரு குழந்தை கருத்து சேர்ந்த மன்னனுக்கு விருந்தாகிய பசுவாக இதற்காக நகைச்சுவை சத்யநாதன், வீரசிங்கம், சேதுஸ்வரி, வாசமிக்கையா, அரசம்மா, சிராஜ்பாலா, கபுபாலா என்ற அத்தனை சிறந்த சான்றுகளை கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அறிவமும் முருகமாகி அநாதிகாய் பலவாய் ஒன்றாய் சிரமமாய் நல்ல கோடி பிளம்பதோர் மேனியாகி வந்து நாங்கள் அறிவை பற்றி ஏகம்படி உங்களுடைய அன்போடு உள்ளதிலே ஆன்மாவை எங்களுடைய இந்த 3ம் எங்களிடத்தில் இருக்கின்றது. உடலையும்
கால வாழ்வு தேவையடைந்து நல் வாழ்வு ஆவதற்கு எல்லாம் அல்ல தான் நம் நேரம் முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சி கிடைக்க வேண்டும் என்று வாழ்வு அமையிருக்கிறார்கள். அப்பா கணேசன் வெளிநாட்டு தொழில்நுட்பம் தனது அப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் தலைவர். காந்தாமலை முருகன் ஆலயம் மிகவும் இன்றைய நாளிலே பார்க்கும்போது ஒரு கைராம், அதாவது சின்ன கைராமன்னு சொல்லக்கூடிய மாதிரி அவ்வளவு சனத்திரள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பவும் வருகை தந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் பல இரவு திருவிழா, முதலைக்குழா கிராம மக்களின் திருவிழா இன்னும் மிக மிக சிறப்பாக அமையும் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். கராமம் சென்று தரிசித்து எல்லோரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் கதிராமத்துக்கு சென்று அங்கே தரிசனம் முடித்துவிட்டு இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் எதிர்மரம் திங்கட்கிழமை தீத்தோற்றம் நடைபெற இருக்கின்றது. அதுக்கிடையிலே கதிராமம் சென்று எல்லோரும் இங்கே வருகை தருவார்கள் என்பது எங்களுக்கு நம்பிக்கை. முதலைக்குடா கிராம மக்களின் பூசை விசேடமாக திருவிழா சிறப்பாக அமையும். எங்களுடைய 18வது இன்றைய நாள் பூசை. இன்று அப்போ அதாவது முருகன் காந்தாமலையிலே பிள்ளையாருக்கு எல்லா எழுந்தருளிகளும் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து நாங்கள் பூஜை வைத்து இங்கே கொண்டு வருவோம். அதான் விசேட சிறப்பாக அமையும் என்று